ஜிஎஸ்டி என்பது வரி கிடையாது, வழிப்பறி கொள்ளை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஜிஎஸ்டி வரிங்கிறது ஒரு வழிப்பறி. தலைவர் 2 நாள் முன்னாடி சொன்னாரு, ஜிஎஸ்டிங்கிறது வரி கிடையாது, அது ஒரு வழிப்பறி கொள்ளை. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இந்த திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், இங்க இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்களையும் சாவடிச்சது இந்த ஜிஎஸ்டி வரி தான். பல பேர் தொழிலை இழந்து நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஜிஎஸ்டி வரி தான். நாம தமிழ்நாட்டில இருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? ஒவ்வொருத்தரும் ₹1 ஒன்றிய அரசு கட்டுறோம். நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு ₹1 திருப்பி தரணும். ஆனா எவ்வளவு தெரியுமா தராங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? நமக்கு வெறும் 29 பைசா. ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன பொண்ணு திருப்பூர்ல, நாங்க எதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், அது சானிடரி நாப்கினுக்கு, பெண்கள் உபயோகப்படுத்துற சானிடரி நாப்கினுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி வரும்னு கேட்கறது ஒரு பிஜேபி ஆள்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாத பாஜக அந்த பொண்ணோட கடைக்கே போய் அந்த பொண்ணு மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பொதுமக்கள் கூட குறைய போய் சொல்ல முடியாத ஒரு ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய கைகளில் தான் இருக்கு. அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.